வாழ்க்கையில் பயம் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னா, பயம் வெற்றியை பாதிக்குதுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. நம்ம செயல்களை பாதிக்குதுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. பயத்தை தாண்டி அதை செயல்களையும் அந்த வேலைகளையும் அந்த வெற்றியும் உண்டாக்குற அளவுக்கு நம்ம செய்யணும். அந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது. பட் பயம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. அப்போ தான் எந்த வேலையும் ஸ்மார்ட்டாக ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வெஹிக்கிள் ஓட்டும்போது ஒரு பயம், சின்ன பயம் இருந்தால் தான் அது ஆக்சிடெண்ட் இல்லாமல் சேஃபாக டிஃபென்சிவ் டிரைவிங் பண்ண முடியும். ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருந்தால்தான் அது மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த பயம் தேவை. அந்த சின்ன சின்ன பயங்கள் அந்த வேலைகளுக்கு முன்னால் இருந்தால்தான் அதை கூர்ந்து தெரிஞ்சு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பயம் தேவை. அது எல்லா ஃபீல்டாக இருந்தாலும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன பயம் வேணும். ஃபினான்சியலாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அதுதான் எல்லா நிலைக்கும் பொருந்தும். படிக்கிறவங்களுக்கு நம்ம படித்து 100% வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வேணும். அப்படி பயம் இருந்தால்தான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நல்லா தரவாக பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வைக்க முடியும். அதனால் பயம் அப்படிங்கிறது சின்ன சின்ன பயம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவை. ஆனால் அது செயல்பாட்டையும் வெற்றியும் பாதிக்கிற மாதிரி பயமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெரிய பயங்களை திரும்ப திரும்ப அதே வேலையை, பயமாக இருக்கிற வேலைகளையே திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த பயம் விட்டுரும். ஆனால் பெரிய பயம் தேவையில்லை. சின்ன சின்ன பயங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சேஃபாகவும் இருக்க முடியும். நன்றி.